நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 8. இன்னைக்கு அம்மா பண்ண போறது திருக்கோஷ்டியூரோட திருமாலை சம்பா ரெசிபி பண்ணி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அம்மா ரெடியா பண்ணிடலாமா? பண்ணலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் பார்த்துடலாம். உளுத்தம்பருப்பை ஊற போட்டு வெண்ணெய் ஆட்டம் விழுமுன்னா உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு அது காஞ்ச உடனே குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆன உடனே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டுண்டு கடுகு போட்டு வெடிக்க விடணும். அது கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலை போடணும். இப்போ நறுக்கி வச்ச காய்கறிகளை போடுங்க. நாட்டு காய்கறிகளாக தான் அது இருக்கணும். இப்போ உப்பு மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க, புளிஜலத்தையும் சேர்த்துக்கோங்க. புளிஜலத்தில் அது நல்லா வேகட்டும். காய் வெந்தவுடன் மிளகுப்பொடி போடுங்க. இந்த ஸ்டேஜில் போண்டாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாதம் போடுறதுக்கு ரெடி ஆயிடுது. இப்போ சாதத்தை அதோட கலந்துக்கலாம். இப்போ கடைசியா வெந்தயப்பொடியை போட்டு கலந்துக்கோங்க. இப்போ திருக்கோஷ்டியூர் திருமாலை சம்பா பிரசாதம் ரெடி ஆயிடுது. இன்னைக்கு வந்து ரெடி ஆயிடுத்து பிரசாதம். அம்மா சூப்பரா பண்ணிருக்கேன். எனக்கு தொட முடியல, பொசுக்க அதையும் கட்டு வச்சுக்கோ. சரி, இதை டேஸ்ட் பண்ணி பாத்துரு. ஏன்னா என்ன நீ பிடிக்க முடியாது, நான் டேஸ்ட் பண்ணுவேன். நீயே டேஸ்ட் பண்ணி பாரு நீ பண்ணதை. ஏன்னா ரொம்ப சொல்றது. நல்லா புளிப்பும் உப்பு காரமா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே. திருக்கோஷ்டியூரோட திருமாலை சம்பா ரெடி. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஆத்துல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்குன்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச்.